தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சகோதரி வந்து வாட்ஸ்அப்பில், அதாவது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட் சரியாக தெரியல. ஸோ அவங்க வந்து ரெகுலராக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ நான் இருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்து இப்போ புதுசாக வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். அதாவது வந்து ஒரு 10-15 வருஷம் வந்து இதில் வந்து எனக்கு கேப் விட்டுருச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்து தைச்சிட்டு இருக்கேன், ப்ளவுஸு வெட்டி தைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முக்கியமாக 36 சைஸ் அவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ மட்டும் இல்லை, நம்ம வீட்டு டெய்லரிங் தொடர்ந்து சார்ந்து வந்து யாரெல்லாம் வீடியோ போடுறாங்களோ உங்களுக்கு நல்லா புரியுதோ நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா வீடியோவுமே பாருங்க. அது என்னோட வீடியோ தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா வீடியோவும் பாருங்க, எது உங்களுக்கு புரியுதோ அதை வந்து கண்டிப்பா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பதில் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வந்து உங்களோட வீடியோ தான் எனக்கு ரொம்ப புரியுது அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அன்புக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிளவுஸோட பட்டி மட்டும் எனக்கு வந்து சரியா எப்படி கரெக்டான முறையில வந்து வெட்டுறது, அதை எப்படி கரெக்டா பினிஷ் பண்றது, இதுல மட்டும் எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்காக யாருக்கும் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோல ஒரு பிளவுஸோட பட்டி எப்படி கரெக்டா வந்து கெஸ் பண்ணி வெட்டுறது, அது எப்படி சரியான முறையில பேக் தட்டுக்கும் ஈவனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா தைக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எனக்காக வந்து நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்கிற மாதிரி கூட கேட்கிறேன், தயவு செஞ்சு ஒண்ணு செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு லைக் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கும். தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுங்க, சரிங்களா? சோ இந்த வீடியோ ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணுமா அப்படிங்கிறதும் நீங்க வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி தனிப்பட்ட முறையில என்னோட 8248115106 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. நீங்க வந்து உங்களோட கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து வாய்ஸ் மட்டும் குறுஞ்செய்தி அனுப்புங்க. உங்களுக்கு இதே போல ஒரு வீடியோ வரும், அல்லது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஒரு விடையை வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு சேரும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சகோதரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளவுஸ் நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பொசிஷனில் நான் வந்து அடுத்து இந்த ஸ்டேஜில் எப்போயும் நீங்கள் வந்து என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ பேக் தட்டு வெட்டிட்டு ஃப்ரண்ட் வெட்டிட்டு அதை வந்து கரெக்ஷன் பண்ணுற பொசிஷன். ஸோ இந்த கரெக்ஷன் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த டாட்டோட அளவு மார்ஜின் எல்லாம் இது எல்லாமே செஞ்சுட்டு அதற்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து இந்த பட்டி வந்து வெட்டவே ஆரம்பிக்கணும். ஸோ இதில் வந்து எந்த தவறுதலும் வந்துடக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாட்டுக்கு மார்ஜின் பண்ணுறது அளவுக்கு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே வந்து நம்ம பட்டி வெட்டுறதுக்குன்னு தனியாக வந்து துணி வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த துணியை வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 பக்கமும் கார்னரில் ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து 2 பக்கமும் கிராஸ் ஆகிடக்கூடாது. 2 பக்கமும் வந்து கிராஸ் இல்லாமல் நேராக ஒன்று போல் வரணும். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் தட்டை வந்து டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். ஸோ அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இதை வந்து பாருங்கள், இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் டாட் போட்டு முடிஞ்ச உடனே இந்த வந்து ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வந்து பட்டி வந்து வெட்டிக்கோங்க. இப்படி தான் வந்து எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து பட்டி வந்து இப்படி தான் வெட்டணும். ஸோ அதற்கடுத்து வந்து தைக்கிறது எப்படிங்கிறத இப்போ நான் வந்து உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதை வச்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஓகேங்களா? அடுத்ததாக பட்டி வெட்டுறதுக்கு பாருங்கள், கீழே வந்து அடிப்பட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி வந்து கொடுக்கணும். அப்படிங்களா அந்த பட்டியை வந்து ஆஸ் மாதிரி போட்டு திரும்ப வந்து இன்னொரு 2 பீஸ் வந்து வெட்டிக்கணும், ஓகேங்களா? மொத்தத்தில் ஒரு 4 ஒவ்வொரு பட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 லைனிங் வந்து கொடுக்கணும். ஒரு மெயின் பீஸ் இந்த மாதிரி வந்து பட்டிக்கு வந்து பீஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உள்ளே வைக்கக்கூடிய பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. வெளியே இருக்கக்கூடிய பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஸோ அப்போ தான் வந்து
இந்த பட்டி வந்து பேலன்சிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீங்களும் கேட்டிருக்கீங்க, மற்றவங்களும் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது, சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், சின்னதாக வெட்டின பட்டியை வந்து நான் உள்பக்கமாக வச்சுட்டேன். பெருசாக இருக்கக்கூடிய பட்டியை வந்து நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து சுற்றி வந்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து சுற்றி தையல் போடும்போது உங்களுக்கு வந்து எந்த பக்கமும் துணி வந்து நழுவாமல் செய்யாமல் ஒன்று போல் வந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் செய்யக்கூடியது ஒரே செயல்முறை தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முதல்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பேக் சைடில் வரக்கூடிய அமைப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பட்டி தைச்சி முடித்த உடனே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக வந்துடக்கூடாது. ஆப்போசிட் சைடில் வந்து இந்த பட்டி வந்து அமைஞ்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா வந்து அடுத்து வந்து இது சின்ன சின்ன பிசு கூட இருந்தால் கூட அதை வந்து வெட்டிக்கோங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ப்ளவுஸோட முன்பாகம், இதில் 2 பக்கமும் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ எது எந்த பக்கம் வரணும் அப்படிங்கிறத முதல்லையே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பட்டியை வந்து தைக்க ஆரம்பிக்கணும். தையல் உள்ள பிடிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு தான் வைப்பேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு. ஓகேங்களா? ஸோ முன்பக்கத்துலேருந்து ஆரம்பித்து சைடில் வந்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து ரெண்டாவது சைட்லேருந்து ஆரம்பித்து முன்பக்கம் வந்து முடிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி வந்து தைக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த பட்டி அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்து வச்சுக்கணும். சில நேரங்களில் வந்து வெட்டியும் கூட ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதற்கு ஓவர்லாக் வந்து கண்டிப்பாக போடுறது முக்கியம். நீங்கள் வந்து ஓவர்லாக் மிஷினுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க, பட் அதே போல் ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இது ரொம்பவே எளிமையான முறையில் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி வந்து ஓவர்லாக் போட்டுட்டு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பட்டியோட அமைப்பு பாருங்கள். இப்போது ஜஸ்ட் நம்ம எப்படி வெட்டினமோ அதே போல் கரெக்டான முறையில் நம்ம தைக்கும்போது இதோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அதற்கப்புறமா இந்த 2 கழுத்தையும் ஒரே மாதிரி வச்சு பார்த்து ரெண்டுமே சரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? 2 அமைப்பும், அதாவது 2 சைடுமே கரெக்டாக இருக்கா, ஆம்கோல் சைடு கரெக்டாக இருக்கா, கொக்கி பீஸ் சைடு சரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதை பார்த்துட்டு ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா இந்த ப்ளவுஸோட பேக் தட்டு, அதை வச்சு சைடில் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து சைடு பக்கத்தில் எடுத்திருக்கேன். இந்த சைடு பக்கத்தையும் முன்பாகத்தையும் கரெக்டாக வச்சு பார்த்து அதில் கரெக்ஷன் இருக்கான்னு சொல்லி முதல்லையே பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சைடு பாகத்தை எடுத்திருக்கேன். ஏற்கனவே தைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸோட பேக் தட்டு எடுத்து இந்த மாதிரி ஆம்கோல் மேலே எங்கே பிடிக்கிறோமோ அதுலேருந்து இப்படி மார்ஜின் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சைடில் வந்து எந்த அளவு வருதோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக முன்பாகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. இப்போ வந்து சைடில் வந்து 3 இன்ச்சு வருதுன்னா முன்பாகத்தில் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடில் வந்து 4 இன்ச்சு வருதுன்னா முன்பாகத்தில் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த அளவு வருதோ அதை விட வந்து முன்பாகத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதை வந்து அப்படியே டபுளாக மடித்து தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து முன்பாக்கத்தில் போட்ட அந்த அர்க்காத்தும் சைடில் உள்ள அர்க்காத்தும் கரெக்டாக மடித்து ஒரு தையல் போடுறோம். இதில் வந்து 2 தையல் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா இதோட அமைப்பு அழகாக வந்து இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் போட்டு தைச்சிக்கணும். கீழே வந்து ஒரு தையல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளவுஸோட அமைப்பு, அந்த பட்டியோட அளவுகள் ரொம்பவே நேர்த்தியாக இருக்கும்.
சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சகோதரி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மேலும் மேலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கும். மேலும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையை எனக்கு வளர்க்கும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸாக நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுவே நீங்கள் செய்யக்கூடிய எனக்கு மிகப்பெரிய உதவி. இதே போல வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.